வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை குக்கிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஹாட் வால்கனிக் சாக்கோ லாவா கேக். என்னடா பேரே இவ்வளோ டெரராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பட் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாக்கோ லாவா கேக் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணால் மினிமம் 150 ருபீஸ் ஆகுங்க. சிங்கிள் பீஸே 150 ருபீஸ் ஆகும். பட் அதே சாக்கோ லாவா கேக்கை வீட்டில் ஃப்ரைங் பேன் வச்சு அதுவும் ஜஸ்ட் 20 ருபீஸில் பண்ணிடலாம். என்ன நம்ப முடியலையா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபியை பார்க்கலாம். சாக்கோ லாவா கேக் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் போர்பான் பிஸ்கெட். நான் இன்றைக்கி போர்பான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஹைட் அண்ட் சீக், ஓரியோ அந்த மாதிரி. ஒரு கப் பால், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 10 ரூபாய் டைரி மில்க் பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கெட்ஸை ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பால், எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆச்சு. பாலில் ஃபஸ்ட்டே அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பவுலில் ஃபுல்லாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 1/4 கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட பேஸே சாக்கோ லாவா கேக்குக்கு. நம்ம ஜஸ்ட் பிஸ்கெட்ஸ் அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதில் நான் டைரி மில்க் பீஸை ஒரு பீஸை நடுவில் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி வச்சிடணும். இதுதான் நம்மளுக்கு அந்த லாவா அப்படியே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி வெளியில் லாவா மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலேயும் ஃபுல்லாக நம்ம அந்த கேக் க்ரீமாக வச்சிட போகிறோம். இது நிறையா இருக்கிறதுனால நான் 2 பீசஸ் வைக்கிறேன். அப்படியே நல்லா டிப் பண்ணி உள்ளே ஃபுல்லாக அது முழுகிடுற அளவுக்கு டிப் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம கேக் ரெடி. இதை இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை பேக் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரைங் பேனில் தான் இன்றைக்கி அதை பேக் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரைங் பேனில் உப்பு கீழே போட்டு வச்சுருக்கேன். அது மேலே இந்த பவுலை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அந்த சால்ட்டை திரும்ப குக்கிங்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி பேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை பேக் பண்ணியாச்சு. செம்ம சூடாக இருக்குது. இது ஃபுல்லாக சில்லான பிறகு தான் நம்ம அதை எடுக்கவே முடியும். ஸோ அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ரூம் டெம்பரேச்சரில் அதை கூல் பண்ண விட்டுறலாம். இப்போது நம்ம கேக் ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா கீறி விட்டுக்கணும். கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கனால கேக் ஈஸியாகவே நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஜஸ்ட் கீறி மட்டும் விட்டுட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நான் அந்த பிளேட்டில் அப்படியே கவுத்திட்டு அந்த பவுலை மட்டும் நம்ம மேலே எடுத்தோன்னா அது கேக் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கேக் வந்துடுச்சு நம்மளுக்கு. கேக் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது பிஸ்கெட்டில் பண்ணதுன்னா நம்பவே முடியல. அவ்வளோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நார்மலாக பிஸ்கெட் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா செம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி லாவா வரதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகி அந்த லாவா எப்படி வெளில வந்திருக்கு. நம்ம உள்ளே வச்சுருந்த டைரி மில்க் ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு அதுதான் நம்மளுக்கு லாவாவாக மாறுது. அது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட் டைரி மில்க் அண்ட் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வச்சு இந்த கேக் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. கிட்ஸ் வில் ஜஸ்ட் லவ் இட். அப்படியே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே அந்த லாவா வந்திருக்கு.
இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஓவன் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வீட்டில் இருக்க பிஸ்கெட், டைரி மில்க் அண்ட் ஃப்ரைங் பேன் வச்சே நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை குக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.